ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன vlog தான். ஊருக்கு கிளம்பி போனேன். ஸோ அதை வந்து ஒரு நாள் vlog-ஆ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு நைட்டு வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பிளான். ஒரு ஒன் டே ட்ரிப் தான். ஸோ பாப்பா, மித்துக்குட்டி, அம்மா எல்லோரும் இங்கே இருந்தாங்க. நான் மட்டும் கிளம்பிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஏன்னா பண்ணணும் அப்படின்னா அது எனக்கும் சேஃப்டி இருக்காது, குழந்தைகளுக்கும் சேஃப்டி இருக்காது. அப்படிங்கிறதுக்காக நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் விலாகே ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் மாதிரி இந்த அண்ணா வந்திருந்தாங்க. கொஞ்சம் கார்டன் வேலையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. அப்படியே இருக்குது. நிறையா செடிகள் வந்து வீணாக போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் உள்ளே இருந்ததா பாட்ஸு. ஸோ தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தனோ தவிர எந்த கேரும் பண்ணவே இல்லை. ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணும் போது தான் தெரிய வந்தது. சரின்னு க்ரோ பேக்கெல்லாம் அந்த அண்ணாவை கொஞ்சம் சுத்தம் பண்ண சொல்லியிருந்தேன். அங்கேருந்து க்ரோ பேக் எல்லாம் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, ஒரு சிலது மட்டும் வச்சுருந்தேன். லெமன் கிராஸ் அதில் ஒரே ஒரு இலை மட்டும்தான் இருந்தது. பட் எப்படியும் உயிர் பிடிச்சிரும் அப்படிங்கிறக்காக நான் அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மற்றதுலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் அங்கேருந்து வரும்போது ஒரு ஃபீல் இருந்தது. என்னென்னா, இந்த சுக்குட்டி கீரை வந்து ஃபுல்லாகவே அங்கே கட் பண்ணி வீசிட்டு அதுக்கப்புறம் தான் க்ரோ பேக்கை எடுத்துகிட்டு வந்தேன். விதை கூட எடுத்து வைக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, க்ரோ பேக்கில் வந்து ஒன்று கூட வளரல. கீழே நிலத்துல ஒரு 6-7 செடி வந்து நல்லா தளன்னு வளர்ந்துருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கீரை மேலே ஒரு அட்டாச்மெண்ட். இது ஊரில் அடிக்கடி அம்மா செஞ்சு கொடுப்பாங்க ஒன்று. ரெண்டாவது, பெங்களூர் போனதுக்கப்புறம் நானாக வளர்த்தி சாப்பிட்ட ஒரு கீரைன்னு சொன்னால் அது இந்த சுக்குட்டி கீரை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. பட் எப்படியோ வந்து கிடச்சிருச்சு. சரி, அந்த அண்ணா வந்து கீழே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பறித்து எடுத்து வச்சிடலாம். ஏதாச்சும் பொரியல் இல்லைன்னா தொக்கு மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணா அந்த கொஞ்சம் கார்டன் வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிரும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்தாங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த அண்ணாக்கு தலையே சுற்றிடுச்சு. என்னம்மா இத்தனை செடி வச்சுருக்க, இது கண்டிப்பாக 2 நாள் ஆகுமே அப்படின்னாங்க. 2 நாளெல்லாம் ஆகாது, நான் இப்படியே ஹெல்ப் பண்ணுறேன், கொஞ்சம் எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்ரோ பேக்ஸ் எல்லாத்தையும் வந்து கிச்சனுக்கு பேக் சைடில் கொண்டு போய் வச்சுட்டோம். ஏன்னா ஏதாச்சும் நமக்கு வீட்டுக்கு தேவையான புதினா, கருவேப்பிலை, இந்த முடக்கத்தான் கீரை, இந்த மாதிரி செடிகளெல்லாம் கொஞ்சம் வளர்த்திக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு அந்த மண்ணை கிளறி விட்டோம். நல்லா வந்து இறுகி போயிடுச்சு. தண்ணி ஊற்றணுமோ தவிர அதுக்கப்புறம் அந்த பேக் பக்கத்தில் போகவே இல்லை. நல்லா இறுகி போயிருந்தது. அப்புறம் அந்த அண்ணா கொஞ்சம் மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து கிச்சன் பின்னாடி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வச்சாரு. இந்த மரம் வந்து வீட்டுக்கு அவ்வளோ ஒரு அழகை கொடுக்குது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் சில வாதுகள் வந்து கட் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஒன்று, வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வர மாட்டாங்குது. இன்னொன்று, நிறையா குப்பை வந்து விழுந்துட்டே இருக்குது. அப்புறம் மேலே வந்து இந்த இபி லைன் வந்து போயிட்டுருக்குது. ஏதாச்சும் ஒன்று பட்டு காற்று நல்லா இந்த ஆடி மாதத்துக்கு அடிச்சுட்டே இருக்கா. ஸோ ஏதாச்சும் வந்து ஒயரில் ப்ராப்ளம் ஆகி ஸ்பார்க் ஆகி எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்கோம். இனி ஒரு 1 மந்த் ஆச்சு அப்படின்னா மறுபடி துளிர் விட ஆரம்பிச்சிரும். பட் கட் பண்ணதுக்கப்புறம் தான் கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ பெரிய மரத்தை வெட்டிட்டோமே அப்படின்ட்டு. எடுத்து வைக்கும் போது தான் தெரிஞ்சது, எதையுமே கவனிக்காமல் விட்டுருக்க. தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படியே போயிருக்கேன். பாவமாக போச்சு. ஏன்னா இவங்க அடிக்கடி அந்த டீ தூள், கம்போஸ்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. பூவெல்லாம் வந்து மொக்கு விட்டுருக்குது, ஆனால் பூ பூக்கவே இல்லை, அப்படியே காஞ்சி போயிருக்கு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நோட் பண்ணாமையே விட்டாச்சுன்னா இனி கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே கேர் பண்ண அப்படின்னா பழைய மாதிரி வந்துடும். ஆனால் என்ன, எல்லா பாட்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா மண் ரொம்ப கம்மியாக இருக்குது. மண் கொஞ்சம் வாங்கினாலும் போடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரோஸ் செடி வந்து கண்டிப்பாக வாங்கி வைக்கணும். எல்லா செடிகளும் வச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரோஸ் செடி கூட வீட்டில் இல்லை. ஸோ அதுவும் கொஞ்சம் ஒரு 4-5 கலரில் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். அங்கே வந்து வெதர் பார்த்திங்கன்னா எப்போவும் கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும். இங்கே நல்ல வெயில். ஸோ வெயில் வந்து லவ் பண்ணுற பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வெதர் சூப்பராக செட் ஆகும். அதனால் அவங்கள எல்லாத்தையும் வந்து சன்லைட் நல்லா படுற மாதிரி எடுத்து வச்சாச்சு. கார்டன் செட் பண்ணுறது ஃபுல்லாக வந்து vlog எடுக்க முடியல. ஏன்னா நைட்டு வந்து நான் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தினை அரிசி வந்து செய்யலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் ஊற வச்சேன். அது கூட கேர்ட் ரைஸ், கேர்டு ஊற்றி கொஞ்சம் தாளிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரசம்,
பொரியல் ஏதோ அம்மா வேண்டான்ட்டாங்க, வேணா முட்டைக்கான வறுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு சிம்பிளாக அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் முடிச்சாச்சு. ஏன்னா ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த கார்டனை செட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான், பாப்பா, அம்மா, அப்புறம் அந்த அண்ணா 4 பேரும் வந்து சேர்ந்து கொஞ்சம் கார்டன் எல்லாம் செட் பண்ணோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இண்டஸ் வேலியிலேருந்து நமக்கு ரிவ்யூக்காக அனுப்பி வச்சுருந்தது தான். குக்கர் வந்து ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிறது. இது வந்து பால் காய்ச்சறது. இது எல்லாமே வந்து ஒரு காம்போவாக சேல் பண்ணுறாங்க. இந்த பால் காய்ச்சற பாத்திரம், அப்புறம் ரசம் கொதிக்க வச்சுருக்கேன் இல்லையா, இந்த வடைச்சட்டி, அப்புறம் இது இது எல்லாமே வந்து ஒரு காம்போ ஆஃபராக வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி. அடி வந்து அவ்வளோ பிடிக்கிறதில்ல, நல்ல கனமாகவும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து குக்கரோடது, அப்புறம் இந்த காம்போ ஆஃபர் குக்வேர்ஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் இருக்குது. நைட்டு வந்து ஒரு 10:45க்கு பஸ்ஸு. வீட்டிலேருந்து ஒரு 10:15 அப்படிங்கும் போது கிளம்புனேன். ஒரு அக்கா இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க எனக்கு. ஆஃபீஸ்க்கு அவங்க வருவாங்க. அப்புறம் இப்போ எங்கேயாச்சும் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். ஸோ அவங்க நல்லா பழக்கமாயிட்டாங்க. ஆஃபீஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்க. அதனால் நான் எங்கே போகிறதுனாலும் மோஸ்ட்லி இவங்கள வந்து கூப்பிட்டுக்குவேன். நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் போகும்போது அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் டைம் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல, என்ன சொல்கிறது, நல்ல நல்ல மனசு இருக்கிறவங்க, நம்மளை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கிறவங்கள கூடவே வச்சுக்கிறது நல்லது இல்லையா. ஸோ அந்த அக்கா வந்து ஒரு 10:30 அப்படிங்கும்போது என்னைய பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு 10:45 ஆயிடுச்சு. பஸ் அன்றைக்கி கொஞ்சம் டிலே. 10:45க்கு நான் ஏறியாச்சு. ஏறி பொள்ளாச்சி ரீச் ஆகும்போது ஒரு 4:30. அங்கேருந்து, அதாவது திருநெல்வேலியிலேருந்து பொள்ளாச்சி ரொம்ப பக்கம். ஒரு 4 to 4.5 hours ஆகும், அவ்வளோதான். ஸோ 4:30 4:45 ரீச் ஆகிட்டு அங்கே இறங்கினோடனே எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஊருக்கு வந்து போகவே கூடாது அப்படின்ட்டு தான் யோசித்தேன். பட் சூழ்நிலை என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துருச்சு. எனக்கு பொள்ளாச்சியில் கால் எடுத்து வைக்கும் போதே சுத்தமாக எனக்கு மனசே இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து எக்கச்சக்கமான மெமரிஸ். எந்த இடத்துலையுமே பழைய விஷயங்கள் தோணாமல் இருக்காது. அத்தனை விஷயங்கள். சில நேரத்தில் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டேன். இந்த இடங்களை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கான்சியஸாகவே சில இடங்கள் எல்லாம் வந்து கண்ணே திறக்கல. அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து இருந்தது. வீட்டுக்குள்ளே சுத்தமாகவே இருக்க முடியல. ஏன்டா வந்தோம், இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு கடகடன்னு கிளம்பி போயே ஆகணும். ரஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். கடவுளே, நைட் ஆகணும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரஷ் இருந்துகிட்டே இருந்தது எனக்குள்ள. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டது வந்து அப்பாவை யார் பார்த்துக்கிறாங்கக்கா, தனியாக இருக்காரு அப்படின்ட்டு. நானும் வந்து அவரை தனியாக இருக்க சொல்கிறதே இல்லை. என் கூட வந்து இருந்துருங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் வந்து ஊரை விட்டு போனதுக்கு முதல் காரணம், நானும் அவரும் சேர்ந்து இருந்து, அதாவது நிறைய ஊர்களுக்கு போயிருக்கோம். முக்கியமாக சென்னை, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பெங்களூர், இந்த மாதிரி இடங்கள்ல நாங்கள் சுத்தாத இடமே இல்லை. ஸோ எங்கே போனாலுமே அந்த மெமரிஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடங்கள்ல எங்கேயுமே மாட்டாமல் நாங்கள் அளவாக சுற்றின ஒரு இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. ஒரு 4-5 டைம்ஸ் வந்து அங்கங்கே போயிருப்போம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இடம் நமக்கு பிஸ்னஸும் வந்து செட் ஆயிடுச்சு. இங்கே வந்து அந்த ஞாபகங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை சூஸ் பண்ணி போனேன். அதுக்கு அம்மா அப்பா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணினாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அதே நேரம் வந்து அப்பா என்னன்னாருன்னா, நீ வந்து அங்கே தனியாக இருக்கிறத என்னால் அலோவ் பண்ண முடியாது. நான் இங்கே எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, பட் அம்மா அவங்க கூட இருக்கணும். நீ ஆஃபீஸையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால் அம்மா வந்து உங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்க்கமாக சொல்லிட்டாரு. ஸோ கொஞ்ச நாள் அப்பா இங்கே இருப்பார், கொஞ்ச நாள் திருநெல்வேலியில் இருப்பார். இப்படித்தான். அப்பாவுக்கு வந்து நம்ம தோப்பில் ஒரு அக்கா வேலை செய்கிறாங்க, இங்கே இருக்காங்க இல்லையா. இந்த அக்கா 3 நேரமும் சமைச்சு கொடுத்துட்றாங்க. ஹோம் ஃபுட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி அப்பாவுக்கு. இன்னொன்று, எங்கள் மாமா, அப்புறம் வந்து எங்கள் பெரியம்மா, பெரியப்பா, அண்ணா, அக்கா எல்லாருமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அவரை வந்து பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அப்பாவும் திருப்பூர் போகிறது, கோயம்புத்தூர் போகிறது, இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்காரு.
இதெல்லாம் யோசிக்கும்போது சிலருக்கு தோணும், நான் பொள்ளாச்சியிலே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. பட் பொள்ளாச்சியிலே இருந்திருந்தா கண்டிப்பா நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் வேலைகள் பண்ணியே இருக்க மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் என்னையோட தான் இருக்கணும். அது வெளியே வரக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல அது வெளியே வந்துட்டா கூட என்னால் வந்து அடுத்த செகண்ட் கால் எடுத்து வைக்க முடியாது எந்த ஒரு வேலைகள்லையுமே. 90% வந்து எதையுமே நான் வெளியே காட்டிக்கிறதே இல்லை. என்னால் எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சமாளிச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே நான் சொன்னேன், ஃபினான்ஷியலி ஆகட்டும், எமோஷ்னல் ஆகட்டும், எல்லாத்தையும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு நேரத்தில் எனக்கு சிந்தனைகள், அதாவது இந்த பழைய சிந்தனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா கத்திடுறேன். அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், நாமளும் மனுஷங்க தானே அப்படிங்கிற ஃபீல் அந்த டைமில் தான் வரும். எவ்வளோதான் வந்து ஓட முடியும் இந்த 2.5 மாதம் வந்து எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஓடி 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 ஒரு இடத்துல களைச்சி உட்கார முடியாமல் இருக்கு. பட் இது வந்து லைஃப் லாங் போக போகுது அப்படின்னு ஒரு சில நேரத்தில் நினைக்கும் போது அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதுவும் அந்த ஜான்ல ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா உடம்புக்கு சரியில்லாமல், அதிலிருந்து அந்த மேல ஏப்ரல் 25 வரைக்கும் நடந்த விஷயங்கள் இன்னுமே வந்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனது, அவரோட பேசினது, அவர் எங்க கூட பேசினது, எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், எதை பற்றியெல்லாம் பேசியிருப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போனால் கூட நம்மளால் எதுவுமே திங்க் பண்ண முடியாது. அந்த பெயினில் எனக்கு தோன்றது என்னென்னா, அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது நமக்கு இத்தனோடு ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போதே இவ்வளோ வலி வருதே, அவரெல்லாம் வந்து எத்தனை வலியை இத்தனை நாள் அந்த அந்த வலியை வந்து எப்படி அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது என் பல்லு வலியில் நான் அழுததை விட அவர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு நினச்சி அழுதது தான் ஜாஸ்தி. ஸோ வெளியிருந்து பார்க்குறவங்க யாருக்குமே வந்து நான் உள்ள அனுபவிக்கிற கஷ்டம் சுத்தமாகவே தெரியாது. எல்லா விஷயமும் நான் படுற கஷ்டம், என் சந்தோஷமாகட்டும் துன்பமாகட்டும் எல்லாமே தெரிஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு மட்டும்தான். எல்லா விஷயங்கள் அவகிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். அழுகிறதாகட்டும், கத்துறதாகட்டும், சிரித்து பேசுகிறதாகட்டும், இதெல்லாம் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவகிட்ட மட்டும்தான். அப்போ ஆகட்டும் இப்போ ஆகட்டும், காரில் 2 பேர் டிரைவ் போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்துலலாம் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே அவகிட்ட கொட்டி தீப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது எனக்கு ஊருக்கு வர்றதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. இப்போ இல்லை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆனால் மட்டும்தான் இதை ஏற்றுக்கிறக்கே எனக்கு வந்து மனசு வந்து பக்குவம் அடையும். அதனால் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் பக்கம் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அந்த அக்கா உப்புமா பண்ணிட்டாங்க. நான் பண்ணுறேன்னு சொன்னேன், பட் அந்த அக்கா வந்து கடகடன்னு பண்ணி முடிச்சிட்டாங்க. மத்தியானம் லஞ்சும் வந்து கீரை 2-3 வகை பொரியல், அப்புறம் பருப்பு, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புனாங்க அவங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நானும் அப்பா வெளியே வேலை இருந்ததுன்ட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சு. நாங்கள் போனது இந்த ஆனமலை சைடு. ஆனமலை சைடெல்லாம் வந்து நானும் அவரும் சுத்தாத இடமே இருக்காது. ஐயோ எப்படா வீட்டுக்கு வருவோம், ஊருக்கு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்போவுமே ஊருக்கு வரதுல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த தடவை ஊரில் வந்து கால் எடுத்து வைக்கிறக்கே சுத்தமாக தோணல. சுற்றியும் எக்கச்சக்கமான மெமரிஸ். அந்த டைமில் எனக்கு தெரியல, பட் இப்போ வந்து அந்த ஃபீல் நல்லாவே தெரியுது. இங்கெல்லாம் வந்து நான் குழந்தைகளை வச்சுட்டு தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே ஆகாத ஒரு விஷயம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். அது வந்து ஊர் ஃபுல்லாக இருட்டாகவே இருந்தது. ஏன்னா நல்லா மழை பெஞ்சது இல்லைங்களா, அதனால் வெதர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அந்த ரூம்குள்ளே இருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடகடன்ட்டு நைட்டுக்கு அப்பாவுக்கு டின்னர் எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரூமை விட்டு வெளியே போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ கொஞ்சம் க்ளீனப் மட்டும் பண்ணிவிட்டு அம்மா இங்கே பொள்ளாச்சியிலேருந்து கொஞ்சம் கீரை தண்டு இது எல்லாமே சந்தையில் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அது எல்லாத்தையும் நீட்டாக பேக்கில் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு.
நெறையா பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. "அக்கா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் லேடிக்கா. இந்த மாரி என்னால இருக்க முடியலக்கா" அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவும் இல்ல. ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி வெளிய தான் காட்டிக்கிறேனோ தவிர, மத்தபடி மனசளவுல நான் வந்து ஸ்ட்ராங்காலாம் இல்ல. அதெல்லாம் வந்து உடைஞ்சு போயி பல மாதங்கள் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால எந்த அளவுக்கு கெத்தா என்னால கொஞ்ச நாளைக்கு மூவ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிரும் அப்படிங்கிற மாரி நமக்கு மைண்ட் செட் வந்துரும். ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் வந்து ஒவ்வொரு மாதிரி, அதாவது அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நாம வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம், அதனால கை நிறைய சம்பாதனை, அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் இல்லை. டு பி ஃப்ரேங்க், நான் வந்து ஒரு மாதம், அதாவது அவர் போனதுக்கு அப்புறமாகட்டும் அதுக்கு முன்னாடி ஆகட்டும், நான் அவங்க கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. இது வந்து நான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பெருமைக்காக நான் சொல்லலை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இப்போ வரைக்கும் என்னால் என்ன முடியுமோ அதைத்தான் குழந்தைகளுக்கு செலவழிக்கிறதாகட்டும் எல்லாமே நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கணும் தவிர அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி எங்கள் அத்தை மாமா கிட்டேயும் நான் எதிர்பார்க்கல. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகியத்தில் இருக்கிறேன். கை நீட்டி ஒரு இடத்துல காசு வாங்கக்கூடாது. அது வந்து நம்மளோட அம்மா அப்பாவாக இருந்தால் கூட. க்ரௌட் ஃபண்ட் பற்றி ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் போட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து க்ரௌட் ஃபண்டிங் போனதே வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கின மாதிரி தானே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக க்ரௌட் ஃபண்டிங்கு நான் போகவே வேண்டான்னு தான் சொன்னேன். பட் என்னை புஷ் பண்ணி தான் அதுக்கு தள்ளினாங்க. அது எங்கள் ஆஃபீஸில், அதாவது ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து கார்ப்பரேட்ஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கம்மா. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இது பண்ணி பார்க்கலாம், அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் க்ரௌட் ஃபண்டிங்க்கு போயுமே ரிலேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே கொடுக்கல. எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 90% வந்து கண்டிப்பாக கார்ப்பரேட்லேருந்து தான் வந்திருக்கும். அது எனக்கு உறுதியாக தெரியும். ஹஸ்பண்டோட கஸ்டமர்ஸ் எந்தெந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாரோ அவங்களோட அந்த கஸ்டமர்ஸ் தான் வந்து ஃபண்டிங் பண்ணினாங்க. ஆக்சுவலாக அந்த கேம்பெயின் ரன் பண்ணும்போது நிறையா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறையா பேர்த்துக்கு அது போய் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போட்டிருந்தாங்க. அக்கா இதை வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுங்கக்கா, அப்புறம் யூடியூப்பில் வந்து நீங்கள் போடுங்கக்கா, ஆள் ஒன்றுக்கு ₹1 போட்டால் கூட எவ்வளோ லட்சம் சேரதுக்கா அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நான் வந்து அந்த இதை வந்து ரன் பண்ணவே இல்லை, கேம்பெயினை வந்து ரன் பண்ணவே இல்லை. ஈவன் எங்கள் ஆஃபீஸ் சைட்லேருந்து கூட சொன்னாங்க, முடிஞ்சால் அதில் போட்டுப்பாரு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நீங்கள் க்ரௌட் ஃபண்ட் போனதே எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. ஏதோ எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். பட் நீங்களாம் ஃபோர்ஸ் பண்ணதுக்காக தான் ஓகேன்னு சொன்னேன். என்னால் வந்து சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக போட முடியாது அப்படின்னு நான் உறுதியாக இருந்தேன். ஸோ யாரோட காசுக்கும் வந்து நான் எப்பவும் ஆசைப்பட மாட்டேன். என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு வாழ பழகிக்குவேன், அவ்வளோதான். அம்மா ஆகட்டும், அப்பா ஆகட்டும் எவ்வளோ செலவாகுது, இது எப்படி மேனேஜ் பண்ணுறா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. நான் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். சமாளிச்சுட்டும் போயிட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸில் அப்படி இப்படின்ட்டு எதாவது ஸ்டாண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எந்த அளவுக்கு லைஃப் நம்மளை கூட்டிகிட்டு போவோமோ கூட்டிகிட்டு போகட்டும். அதுக்கப்புறம் கடவுளாக பார்த்து நம்மளை எந்த மாதிரி கூப்பிட்டுக்கிறாரோ கூப்பிட்டுட்டு போட்டோம், அவ்வளோதான். எனக்கு வந்து தேவையெல்லாம் என்னென்னா, பையனையும் பொண்ணையும் நல்லபடியாக படிக்க வச்சுட்டு அவங்கள செட்டில் பண்ணி விடணும், அவ்வளோதான். அது வரைக்கும் கடவுள் வந்து என்னை ஹெல்த்தியாக வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ வந்து புதுசாக இருக்கிற வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்கிற ஒரு விஷயந்தான். என்னதான் அப்பா சொன்னாலும் அம்மா சொன்னாலும் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா? இளமையில் வந்து வறுமை கொடுமைம்பாங்க, அதே மாதிரி முதுமையில் தனிமை கொடுமை அப்படிம்பாங்க. ஸோ அதைத்தான் வந்து அப்பா அனுபவிச்சுட்ருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேச்சு துணைக்குனால ஆள் வேணும். நைட்டு திடீர்னு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அப்பாவை பார்த்துக்கிறக்கு ஒருத்தர் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து கடவுள் ஏதாச்சும் ஒரு சீக்கிரமாக ஒரு வழி கொடுப்பாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். நைட்டு வந்து தக்காளி பஜ்ஜி அப்புறம் தோசை வந்து நானும் அப்பாவும் செஞ்சு சாப்பிட்டோம். அடுத்த நாளைக்கு கொஞ்சம் சாப்பாடு வந்து மிச்சம் இருந்தது, அதனால புளி ஊற்றி கரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் அந்த அக்கா வந்து தாளிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு ஒரு டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இன்னைக்கு விலாக் உங்களுக்கு பிடிச்சதா என்னன்னு தெரியல, பட் நிறைய பேத்துக்கான கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி ஒரு 1 வீக்கில் அப்பா திருநெல்வேலி வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நானும் அம்மா குழந்தைங்க எல்லாருமே. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பர்த்டே விஷ் தான் இருக்குது, காவியா. உங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வர சாட்டர்டேவே வந்து இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.